ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைபர் ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இன்றைக்கி ரவை வச்சு எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவை மட்டுமே வச்சு பண்ணலாம் ஈஸியாக. இதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரவை தண்ணி நல்லா உறிஞ்சும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரவை நல்லா தண்ணியோடு சேராது. நம்ம மாவு மாதிரி இழுத்து பிசைய தான் நல்லா இப்படி எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். இது மாதிரி நம்ம இழுக்கிறப்ப வரணும் மாவு, சப்பாத்தி மாவு மாதிரி. அதான் கன்சிஸ்டன்சி. இது இன்னும் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ரவை சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ நான் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். தக்காளி 2 எடுத்து அதை 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் டொமேட்டோ சாஸ், கெச்சப் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு. இப்போ நம்ம 2 பாகமாக பிரிச்சுக்கலாம் ரவையை. இது நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லேசாக தேய்ச்சிங்கன்னா தான் ரொம்ப ஹார்ட் ஆகாமல் இருக்கும் பாஸ்தா. இப்போ உங்களுக்கு தேவையான நல்லா கோடு போட்டு நைஃப் வச்சு நல்லா கோடு போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரிப்பன் பாஸ்தா மாதிரி செய்ய போகிறேன். சிம்பிளாக ரவை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இந்த பாஸ்தா செஞ்சு முடிக்கிறதுக்கு. நீங்கள் சிம்பிளான ஷேப் செஞ்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிப்பன் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. இது ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம பாஸ்தா செஞ்சு வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாஸ்தா மேலே நல்லா மிதக்கும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கொதி மிதக்கும். அப்போ நம்ம இன்னொரு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரப்போ நமக்கு பாஸ்தா வெந்துருச்சுன்னு தெரியும். மேலே நல்லா மிதந்து வரும். அப்போ தான் பாஸ்தா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எல்லா பாஸ்தாவும் மேலே மிதக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ நம்ம தனியாக எடுத்து அலசி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. இப்போ நமக்கு மசாலா எடுத்து செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கார்லிக் போட்டுக்கோங்க. வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வதங்கினோடனே ஒரு ஆனியன். நான் இன்றைக்கி வீட்டில் வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைனால நான் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்து முட்டைக்கோஸ் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டொமேட்டோ கெச்சப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் பாஸ்தா ஆட் பண்ணிடுறேன். காரம் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளாக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உடையவே இல்லை. முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு அப்படி தெரியுது. நல்லா பாஸ்தா சூப்பராக உடையாமல் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.